நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. இப்போ நம்ம ராஷ்டிரபாஷா ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் क्वेश्चन பேப்பரில் நம்ம இப்போ எஸ்ஏ பார்த்துட்ருக்கோம். मिठाई वाला कहानीकार का परिचय। हिंदी कहानीकारों में श्री भगवती प्रसाद वाजपेयी का नाम आदर सहित लिया जाता है. ரெஸ்பெக்டோட இந்த भगवती प्रसाद वाजपेयीயோட பேர் எடுக்கிறாங்க. अनेक रुचिकर कहानियों से इन्होंने हिंदी साहित्य को अलंकृत किया. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸை வந்து இவர் வந்து ஹிந்தி லிட்ரேச்சரை வந்து அலங்கரிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. मिठाई वाला मानव की भावनाओं पर जोर डालने वाली ये एक भाव भरी कहानी है. मिठाई वाला ஸ்வீட் விற்கிறவன் அவனோட ஹியூமனிட்டியில் மனுஷனோட எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. मिठाई वाले की अवस्था पर कहानी प्रकाश डालती है. चुन्नू मुन्नू இது வந்து கேரக்டரோட பேர். चुन्नू और मुन्नू दोनों राम विजय बहादुर के बच्चे. चुन्नू मुन्नू ரெண்டு பேருமே ராம் விஜய் பகதூரோட பசங்க. பால் சுலப் கிரியாவும் करते थे. சின்ன பசங்க விளையாடக்கூடிய விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. उनके घर के पास एक खिलौना वाला आया. அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு விளையாட்டு இது விளையாட்டு ஜாமான் விற்கிறவன் வந்தான். बच्चों को बहलाने वाला खिलौने वाला गाते हुए नन्हे नन्हे बच्चों को वह खिलौना बेचता था. சின்ன சின்ன பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான்னா ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்த உடனே அந்த பசங்களுக்கு ஒரே உற்சாகமாக போச்சு. அதனால அந்த பசங்க வந்து விளையாட்டு ஜாமான் வாங்கிறதுக்கு போகிறாங்க. चुन्नू और मुन्नू भी 2 पैसे में खिलौना लेकर आए. ரெண்டு பைசா கொடுத்துட்டு அவங்க வந்து விளையாட்டு ஜாமானை வாங்கிட்டு வராங்க. उनकी माँ रोहिणी को लगा कि कोई भी खिलौने वाला इतना सस्ता दाम में खिलौना कैसे बेच सकता है. இவ்வளோ கம்மியான விலையில் எப்படி விளையாட்டு ஜாமானை விற்க முடியும்னு யோசிக்கிறாங்க சுன்னு முன்னோட அம்மா ரோஹிணி. 6 महीने बाद नगर में एक मुरली वाला आया. 6 மாதம் கழித்து ஒரு ஃப்ளூட் விற்கிறவன் வரான். हर गली में उसके बारे में चर्चा होने लगी. எல்லா பக்கமும் அவனோட பேச்சுவார்த்தை தான் எல்லா தெருவுலையும். वहाँ 2 पैसों में मुरली बेच रहा था. அதையும் வந்து 2 பைசாக்கு விற்றுட்டு போயிட்டு இருந்தான். रोहिणी के पति विजय बहादुर मोल भाव करने का नाटक कर कुछ देर उससे बात करके आते हैं. मोल भाव பேரம் பேசுகிற இதில் வந்து பேரம் பேசுறதுக்கு போய் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட இது ஃப்ளூட் விற்கிறவங்ககிட்ட பேசிட்டு வராரு. रोहिणी को लगा कि बच्चों से इतना प्यार भरा व्यापार करने वाला सिर्फ वह खिलौना वाला ही हो सकता है. ரோஹிணிக்கு விளையாட்டு ஜாமான் விற்றவன் தான் அவ்வளோ பாசமாக வந்து பசங்க கூட பேச முடியும்னு சொல்கிறாங்க. மிட்டாய் வாலா 8 மहीने 8 மாதம் கழித்து மறுபடியும் அவனே வந்து கோல்டு டைமில் கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். மௌசம் தான். रोहिणी घर के छत पर कुछ काम कर रही थी. गली से उसे आवाज़ सुनाई दी. ரோஹிணி மாடி மேலே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து தெருவில் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. சுனாயிதி கேட்கப்பட்டுச்சு. பச்சோங்கோ பஹலானே வாலா மிட்டாய் வாலா. பசங்களை வந்து ஈர்க்கக்கூடிய மிட்டாய் வாலான்னு சொல்கிறாங்க. ஸ்வீட் விற்கிறவன் அவன் கத்திட்டு வரான். ரோஹிணி கோ மிட்டாய் வாலா கி ஆவாஜ் பரிச்சித் சி லகி. ஸ்வீட் விற்கிறவனோட வாய்ஸு தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. ஏற்கனவே கேட்ட வாய்ஸாக இருந்துச்சு ரோஹிணிக்கு. உஸ்கே கஹனே பர் தாதி மிட்டாய் வாலே கோ புலாத்தி ஹே. அவங்க சொன்ன உடனே அவங்க பாட்டிமா வந்து ஸ்வீட் விற்கிறவனை கூப்பிட்றாங்க. बात करने पर पता चलता है कि खिलौने वाला मुरली वाला और मिठाई वाला एक ही है. பேசின பிறகு தெரியுது விளையாட்டு ஜாமான் விற்கிறவன் ஃப்ளூட்டு விற்றவன் அப்புறமா ஸ்வீட் விற்கிறவன் எல்லாம் ஒருத்தன் தான். उसको इस व्यापार से पैसा बहुत ही कम मिलता है. இந்த வியாபாரத்தில் ரொம்ப கம்மியாக கிடைக்குது காசு.
लेकिन संतोष बहुत मिलता है இருந்தாலும் நிறைய சந்தோஷம் கிடைக்குதுன்றான். रोहिणी के पूछने पर मिठाई वाला अपनी करुणा कहानी बताता है. ரோஹிணி கேட்ட உடனே தன்னோட கதையை சொல்றான், துக்கமான கதையை. மிட்டாய் வாலா பி बहुत संपन्न परिवार, ரொம்ப டெவலப்டு ஃபேமிலியாக இருந்துச்சு. குஷி குஷி ஜி ரஹா தா, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான். லேக்கின் क्रूर कालचक्र ने सबको इधर उधर कर दिया. இருந்தாலும் क्रूरமான காலச்சக்கரம் எல்லாரையும் இங்கே அங்கே பண்ணிடுச்சு. மிட்டாய் வாலா உனி கோ கோச் மே இதர் உதர் ढूंढ रहा है. அவங்கள தேடி தான் இந்த ஸ்வீட் விற்கிறவன் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான்றாங்க. अन्य बच्चों में वह अपने बच्चों को ढूंढता है. வேற பசங்களை தன்னோட பசங்களை வந்து தேடுறான். उसकी कहानी दिलों में एक अजीब दुख भर देती है. மனசில் வந்து ரொம்ப துக்கத்தை கொடுக்குதுன்றாங்க. இந்த தடவை இது இந்த சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் தமிழில். இந்த தடவை வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 நம்ம இப்போ ஏற்கனவே வந்து பரீட்சா பார்த்துட்டோம் ராஷ்டிரபாஷாவில். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து 5 மினிட் அடுத்த எஸ்ஏ பார்க்கலாம். कहानीकार का परिचय. हिंदी कहानीकारों में श्री मोहनलाल जी मेहता वियोगी का नाम आदर सहित लिया जाता है. அவங்கள மோகன்லால் வியோகின்றவரை பேர் ரெஸ்பெக்டோடு எடுத்துக்கிறாங்க. இன்கா நாம் சன் இன்கா ஜன்ம், அவங்க பிறந்தது வந்து சன் 1902 में हुआ. அவர் பிறந்தது 1902. अनेक रुचिकर कहानियों से इन्होंने हिंदी साहित्य को अलंकृत किया है. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸில் வந்து हिंदी लिटरेचரை வந்து அலங்கரிச்சிருக்காருன்றாங்க. समाज में अनेक लोग हैं जो अनेक तरह से रुपये लूटते हैं लेकिन उनके साथ कुछ नहीं होता. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தப்பான விதத்தில் வந்து சம்பாதிக்கக்கூடியங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. इस कहानी में प्रकाश अपने परिवार की भूख मिटाने के लिए चोरी करता है. இந்த கதையில் வந்து பிரகாஷ் வந்து தன்னோட குடும்பத்தோட பசியை போக்குறதுக்காக திருடுறான். खून का अपराध लगाकर फांसी की सजा पाता है. கொலை செஞ்ச வழக்கை போட்டு அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து அறிவிக்கிறாங்க. कहानी के प्रारंभ में एक युवती अपने दुर्भाग्य को वर्णन करती है. கதையோட ஆரம்பத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க, தலையெழுத்து நல்லா இல்லாத ஒரு லேடியோட கதையை வந்து வர்ணிக்கிறாங்க. उसका जीवन आरंभ से ही दुखदायी रहता है. அவனோட லைஃப் வந்து முன்னாடியிலேருந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப துக்கமாக இருக்கும். दुर्भाग्य को उसने पुकारा तो उसे एक गरीब ग्रेजुएट पति के रूप में मिलता. தலையெழுத்தை பார்த்து அவ வந்து கடவுளை வேணா ஒரு ஏழை டிகிரி படித்தவன் வந்து புருஷனாக அமைகிறான். वह पढ़ा लिखा था, அவன் படிச்சிருந்தான். लेकिन कहीं नौकरी मिले तभी तो कुछ काम कमा पाता. எங்கேயாவது வேலை கிடைச்சாதானா அவனால் சம்பாதிக்க முடியும். गरीबी के सताने पर वह अपना रास्ता बदल दिया. ஏழ்மை வந்து தவிக்க வைக்கிற தொட்டு இவன் வந்து தன்னோட வழியை மாற்றிக்கிட்டான். दूसरी बार उसने दुर्भाग्य को पुकारा तो उसे 2 बच्चों की माँ बन गई. மறுபடியும் வந்து கடவுளை வேணுன்னா 2 பசங்களோட அம்மாவாயிட்டான். उस अंधेरे का प्रकाश, अंधेरे में प्रकाश. उस युवती का पति प्रकाश था, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து பிரகாஷ். काम नहीं मिलने पर भी पेट भरने ही पड़ता. வேலை கிடைக்கலனாலும் வயிறு रोपணும்னு நினச்சான். कमाने की कोई रास्ता नहीं होने पर उसने कुसंगित में पड़ना पड़ा. வேலை சம்பாதிக்கக்கூடிய வழி எதுவும் கிடைக்காத பதில் कुसंगित पड़ना திருட ஆரம்பித்தான். अपने परिवार का पेट भरने के लिए वह चोरी करने लगा. தன்னோட ஃபேமிலியை வைத்திருப்பதுக்காக அவன் வந்து திருட ஆரம்பித்தான். पुलिस के पकड़े போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க.
उस पर खून का अपराध लगाकर फांसी की सजा दी गई. அவன் வந்து கொலை செஞ்ச வழக்குல கொலை செஞ்சுட்டான்னு சொல்லி அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையை அறிவிச்சிட்டாங்க. सरकार की तरफ से उस नारी को एक पत्र मिला. गवर्नमेंट வழியா அந்த லேடிக்கு வந்து ஒரு லெட்டர் கிடைக்குது. उसको अपने पति से मिलने के लिए 5 मिनट का समय दिया गया. தன்னோட புருஷனை பார்க்கறதுக்காக 5 நிமிஷம் வந்து டைம் கொடுத்தாங்க. अंतिम मुलाकात के लिए वह जेल गई. லாஸ்ட் மினிட் மீட்டிங்காக பார்க்கறதுக்காக ஜெயில் போனா. जेल में उसे मिलते ही प्रकाश टूट जाता है. அவளை பார்த்த உடனே இவன் வந்து அழ ஆரம்பிச்சிடான் துக்கமா. वहाँ उससे कहता है कि बच्चों का ख्याल रखना. அவன் வந்து குழந்தைங்களை வந்து பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. मैं अगले जन्म में तुझे मिलता हूँ. அடுத்த ஜன்மத்தில் நான் உன்னை பார்க்குறேன். इतने में 5 मिनट हो जाता है. அதுக்குள்ளேயுமே 5 நிமிஷம் முடிஞ்சு போகுது. और नारी को पुलिस वाला बाहर कर देते हैं. அப்போ வந்து அந்த லேடியை வந்து போலீஸ்காரன் வந்து வெளியே அமுச்சு விட்டுறான். नारी इस बात से बहुत दुखी थी कि उसने कोई गलती नहीं की. லேடிக்கு வந்து இந்த துக்கம் இருக்கு. அவன் வந்து எந்த தப்புமே செய்யலை. வஹா நிரபராதி, தப்பு செய்யலைன்னு நிரபராதின்றாங்க. अपने पेट की भूख मिटाने के लिए उसने चोरी जरूर की थी. தன்னோட பசியை வந்து போக்குறதுக்காக அவன் திருட செஞ்சான். उस पर खून का अपराध लगाकर उसे मार डालने उसे असह्य पीड़ा देने लगी. கொலை செஞ்ச வழக்கை கொண்டு போய் இவன் மேலே போட்டு இன்னும் வந்து சாகடிக்கிறதுக்கு தூக்கு தண்டனையை அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த லேடிக்கு வந்து துக்கமாக இருக்கு. இது இந்த கதையோட டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு இந்த ராஷ்டிர பாஷா வந்து எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்புறமா இந்த சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஹிந்தி கிளாஸஸோட யூடியூப் சேனல். இதில் வந்து ஆன்லைன் வர விருப்பப்படுறவங்க இல்லை ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.